ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டாட்டல் ஆப்போடைய நியூ டாஸ்க் வந்திருக்கு. அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனலில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு இப்போ தான் வந்து வீடியோ போடுறேன். அதனால் உங்களுடைய ஆதரவு எப்பவுமே எனக்கு தேவை. ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனல் வந்து எதற்கோசரம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோ ஏர்ட்ராப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய சில ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லி தரப்படும். ஓகேங்களா? அந்த ஒரு நோக்கத்துக்கோசரம் உருவாக்கப்பட்டது தான் என்னுடைய சேனல். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டல் ஆப் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து ஒரு 5 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 டாஸ்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலை $1 தான் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்ல போனாக்கா ஒரு $1.5 இருந்து 60 சென்ட். ஓகேங்களா? 60 சென்ட். ஓகேங்களா? ஒரு ₹50 கிட்ட செலவாகும் இந்த 3 டாஸ்க் பண்ணுறதுக்கு. பேலன்ஸ் இருக்கிற 2 எக்ஸ்ட்ரா டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சட்டன் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு $4-5 கூட செலவாகலாம். ஓகேங்களா? இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கூட ஆகும். ஓகேங்களா? ஆனால் இருக்கிற அந்த 3 டாஸ்க் வந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 13 பாயிண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? 13 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டல் ஆப்பில் ஸ்டார் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட வந்து மெட்டமாஸ்க் வாலெட் வந்து இருக்கும். ஓகேங்களா? மெட்டமாஸ்க் வாலெட், அந்த மெட்டமாஸ்க் வாலெட்டில் உங்ககிட்ட இடிஹெச் இல்லைனாக்கா, ஓகேங்களா, இடிஹெச் எத்திரியம் வந்து இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இடிஹெச் வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணிக்கோங்க. எவ்வளோ டாலருக்கு ஒருத்தவள்ள இடிஹெச் வந்து நீங்கள் பை பண்ணணுனாக்கா ஒரு $11. ஓகேங்களா? $11னாக்கா ஒரு $1100 வந்து நீங்கள் வந்து இடிஹெச் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். $1100 ஒருத்தவள்ள இடிஹெச் வந்து பை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் இருக்க அட்ரஸ், ஓகேங்களா, உங்கள் அட்ரஸ் வந்து இருக்கும். அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இடிஹெச் வந்து சென்ட் பண்ணணும். எந்த நெட்வொர்க் வந்து சென்ட் பண்ணுறீங்கனாக்கா நெட்வொர்க் இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலிருந்து உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு கொண்டு வரதுக்கு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் என்ன நெட்வொர்க்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டிமிசம் நெட்வொர்க், ஓபின்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க் வந்து விட்ரா பண்ணுங்கனாக்கா ஒரு ஃபியூ செகண்ட், ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 1 மினிட்குள்ளே உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் இடிஹெச். ஓகேங்களா? நீங்கள் கொண்டு வந்த நெட்வொர்க் என்ன நெட்வொர்க்கில் கொண்டு வந்திருக்கீங்க? இடிஹெச் ஆப்டிமிசம் நெட்வொர்க்கில் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அதை நீங்கள் என்ன நெட்வொர்க்குக்கு மாற்றணும் பார்த்தீங்கன்னாக்கா சோனியம். ஓகேங்களா? நீங்கள் கொண்டு வந்த நெட்வொர்க் வந்து ஆப்டிமிசம் நெட்வொர்க்குக்கு இடிஹெச் வந்து கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில். அந்த இடிஹெச்சை நீங்கள் ஆப்டிமிசம் டு சோனியம்ன்ற ஒரு நெட்வொர்க் வந்து நீங்கள் பிரிட்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இடிஹெச்சை என்னவா மாற்றணும்? ஆப்டிமிசம் இடிஹெச்சை சோனியம் இடிஹெச்சை மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலேன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ரிலே, அந்த ரிலேவுடைய இதில் தான் இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரிலே வந்து ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரிலே. ஓகேங்களா? ரிலே வந்து லிங்க் ஓப்பன் பண்ணோன்னே மெட்டமாஸ்க் வந்து காட்டுதுங்களா? அதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து இவிஎம், ஓகேங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். கனெக்ட் வந்து கொடுங்க. கனெக்ட் கொடுத்த உடனே உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டும் இந்த ரிலேவுடைய வெப்சைட்டும் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பேஸ் நெட்வொர்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சர்ச் நெட்வொர்க், இந்த நினைக்கிற பாருங்கள், சர்ச் செயின் இருக்குங்களா, அதில் வந்து ஓபின்னு டைப் பண்ணுங்கள். ஓபின் டைப் பண்ணோன்னா ஆப்டிமிசம் வருதுங்களா, அதில் வந்து இடிஹெச் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் வந்து இடிஹெச் டூ வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும்னாக்கா சோனியம். அதே மாதிரி வந்து சர்ச் செயினில் வந்து போயிட்டு சோனியம் SON வந்து போடுங்க, ஷார்ட்டாக போடுங்க, வந்துச்சு பாருங்க, அதில் வந்து சோனியம். ஓகேங்களா? அதில் வந்து இடிஹெச் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இடிஹெச் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னுடைய ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து இடிஹெச் வந்து எது கொண்டு வந்திருக்கேன், ஆப்டிமிசத்தில் இருக்க இடிஹெச் கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ கொண்டு வந்திருக்கேன்? 0.00698. ஓகேங்களா? அதில் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.0068 வந்து கொடுப்பேன்னு நினைக்கிறேன். 6.8 வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நான் வந்து பிரிட்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? எதுலேருந்து பிரிட்ஜ் பண்ணுறேன்? ஆப்டிமிசம் இடிஹெச்லேருந்து சோனியம் இடிஹெச்சுக்கு பிரிட்ஜ் பண்ணுறேன். அது கீழே காட்டுது பாருங்க, ஸ்வாப். ஓகேங்களா? அந்த ஸ்வாப் வந்து கிளிக் கொடுக்கணும். நல்லா காட்டுறேன் பாருங்கள், ஸ்வாப் காட்டுதுங்களா? அந்த ஸ்வாப்பை கிளிக் கொடுத்த உடனே இப்போ தான் வந்து டிரான்சாக்ஷன் வந்து இனிஷியேட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து என்னுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாமே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், இருந்தாலும் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டிரான்சாக்ஷன் ரிக்வஸ்ட் வந்துச்சுங்களா? இதை கீழே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பாட்டமில் வந்து கன்ஃபார்ம் கேட்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பாருங்கள், டன். ஓகேங்களா? டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வித்தின் 2 செகண்டில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே வந்து என்னவா மாற்றிட்டீங்க, ஓபி இடிஹெச்சை சோனி இடிஹெச்சை மாற்றிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்டாட்டல் ஆப் இருக்குங்களா, ஸ்டாட்டல் ஆப், அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஸ்டாட்டல் ஆப் வந்து மெட்டமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ணலாமான்னு கேட்கும். அதுக்கும் வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுங்க.
கீழே வந்து கனெக்ட் கேட்கும் ஓகேங்களா. கீழே வந்து பர்மிஷன் கனெக்ட்டு இப்போ வந்து கனெக்டிங்னு வந்துச்சுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கீழே வந்து திருப்பி அகைன் வந்து சோனி நெட்வொர்க் வந்து சுவிட்ச் ஆகும். அதுக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. சோனி நெட்வொர்க் வந்து சுவிட்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா வந்து இன்னொரு ஃபோனில் டாஸ்க்கு பண்ணும்போது இது வந்து ரெக்கார்ட் பண்ணுது ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கனாக்கா எங்கிட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 94 பாயிண்ட் வந்து இருக்குது ஓகேங்களா. 94 பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 94 பாயிண்ட்ஸு ஓகேங்களா. சன்லைட்டு வந்து படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இருந்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நான் வந்து இதில் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் இருக்குது, அதை வந்து நார்மல் சைட்டாக மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 94 பாயிண்ட் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மெசைன்ஸ்னு வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மெசன் இந்த டாஸ்க் வந்து எப்போ ஒரு லைவில் இருக்குன்னாக்கா 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனது. ஜூலை 2ஆம் தேதி வரையும் இந்த டாஸ்க் வந்து அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு வாலெட் இருக்குது ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாமாஸ்கில் இருக்க சோனி விடிஹெச்சை மாற்றிட்டோம் ஓகேங்களா. ஆனால் இந்த ஸ்டேட்டல் ஆப்புக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பணத்தை கொண்டு வரணும். நல்லா புரிஞ்சுங்க. இதுக்குள்ளே ஒரு அட்ரஸ் இருக்குது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இருக்க சோனியம் விடிஹெச்சை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டல் ஆப்புக்குள்ளே ஒரு வாலெட் இருக்குது ஓகேங்களா. அது வந்து ஸ்மார்ட் வாலெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் வாலெட்டுக்கு வந்து நம்ம வந்து பணத்தை கொண்டு வரணும் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டேட்டல் ஆப்பில் கீழே பாட்டமில் வந்து வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே 5வது ஆப்ஷனு அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே அதில் வந்து சென்ட் ரிசீவ் மாதிரிலாம் காட்டும். அதில் வந்து சென்டை கிளிக் கொடுங்க. சென்டை கிளிக் கொடுத்தோடனே அதில் வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இருக்கிற இடிஹெச் வந்து டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணுற பாருங்க. 0.006 0063 கரெக்டாக வந்து 90 சென்ட்டு. நான் ரிவ்யூ கொடுக்குறேன். திரும்ப வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் வந்து மெட்டாமாஸ்கில் வந்து எரர் வரும் ஓகேங்களா. இதுவாதுங்க மெட்டாமாஸ்கில் வந்து அப்ரூவ் வந்து கேட்குது. மெட்டாமாஸ்கில் இருக்க இடிஹெச் நம்மளுடைய ஸ்டேட்டல் ஆப்புக்குள்ளே இருக்க ஸ்மார்ட் வாலெட்டுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, எந்த ஒரு அர்ஜென்ட்டும் படாதீங்க. கேன்சல் பண்ணிட்டு நெட்வொர்க் வந்து அந்த நெட்வொர்க் ஃபீயை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டை ஓப்பன் பண்ணி நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்கள் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னவா இருக்குனாக்கா அது வந்து ஆப்டிமைஸ் நெட்வொர்க்லையோ இல்லை பேஸ் நெட்வொர்க்லையோ இருந்திருக்கும். அதனால தான் இது மாதிரி வரும் ஓகேங்களா. வந்து நெட்வொர்க் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், நெட்வொர்க் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சேஞ்ச் பண்ண பிறகு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் இருந்த இடிஹெச் ஸ்டேட்டல் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அது நீங்கள் எங்கே பார்க்கலாம்னாக்கா கீழே பாட்டமில் இருக்கிற அந்த வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ இடிஹெச் வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியும். இங்கே பாருங்கள் 0/5 மெசைன்ஸ் வந்து போட்டிருக்குங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்வாப் பண்ணுறது. இங்கே பாருங்கள், அந்த OKX வாலெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸ்மார்ட் வாலெட்டாக மாற்றிட்டோம். மேலே பார்த்துங்க ஸ்மார்ட் வாலெட் ஓகேங்களா. அதில் பார்த்துங்க இடிஹெச் எவ்வளோ இருக்குது, 0.0061 இருக்குது. இதில் வந்து டைப் பண்ணுறோம் 0.0058 9 கொடுத்தாக்க எவ்வளோ வருது, 10.22 சென்ட் வருது ஓகேங்களா. ரிவ்யூ ஸ்வாப் வந்து கிளிக் கொடுக்குறேன். இது ஸ்வாப் வந்து கன்ஃபார்ம் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட் வந்து எடுத்துனோடனே கன்ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் ஓகேங்களா. நீங்கள் இடிஹெச்சை டாலராக மாற்றுறீங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இது அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடும், ஸ்டார் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம் பேஜில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த டிக் மார்க் வந்துருக்கும். கீழே வந்து பாருங்கள் 1 out of 5 மாறிச்சு. பை USDC அது வந்து ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் USDC இதை வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம். எவ்வளோ சொல்லியிருக்கான், $5 சொல்லியிருக்கான். நான் வந்து 5.1 வந்து டெபாசிட் பண்ணுறேன். ரிவ்யூ திருப்பி வந்து கன்ஃபார்ம் கேட்கும். இந்த கன்ஃபார்ம் வந்து கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து இதுக்கு உண்டான டாஸ்க்கு உண்டான பாயிண்ட்டும் 5 பாயிண்ட் வந்து ஸ்டார் பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுவும் வந்து ஒரு ஃபியூ செகண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அவன் மினிமம் வந்து $5 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கான். நம்ம வந்து 5.1 நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. டெபாசிட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திரும்ப ஹோம் பேஜில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். பாருங்கள் 102 ஆகிடுச்சிங்களா. டெபாசிட்டும் வந்து முடிஞ்சிச்சு. இது நீங்கள் எங்கே எடுக்கலாம்னாக்கா கீழே பாட்டமில் இருக்கிற 4வது ஆப்ஷன், அதில் வந்து ஏர்ன் USDC அதில் போய்ட்டு வித்ட்ரா கிளிக் கொடுங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணதை உடனே வித்ட்ரா பண்ணிடலாம், எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இங்கே வந்து வெயிட் பண்ணணும். நான் டெபாசிட் பண்ணேன், அடுத்த செகண்டே வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆன அடுத்த செகண்டே நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன் ஓகேங்களா. 5.1 USDC நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கு வந்து டைம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், வித்ட்ரா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மூணாவது டாஸ்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் பேஜில் வந்து பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொவைட் லிக்விடிட்டி ஓகேங்களா. இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து 5 பாயிண்ட் தராங்க. நம்ம எவ்வளோ லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணோம்னாக்கா $10 ஓகேங்களா. $10 வந்து நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம். அதனால தான் நம்ம ஸ்வாப் பண்ணும்போது $10 ஒருத்தர் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. கீழே வந்து ஆட் லிக்விடிட்டி இருக்கும்.
அந்த ஆட் லிக்விட் வந்து கிளிக் கொடுங்க. இதில் வந்து மேக்ஸ் கொடுங்க. கொடுத்தோடனே 10.12 சென்ட் வந்து உட்காருதுங்களா. ஆட் லிக்விடிட்டி ஐ அண்டர்ஸ்டாண்ட் டு கன்ஃபார்மு அதில் வந்து கொடுத்தோடனே ஒரு ஃபியூ செகண்டில் உங்களுடைய ஸ்டாட்டல் யூஎஸ்டிசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் ஆகும். அவ்வளோதான், லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. திருப்பி அகைன் வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து 107 மாறி இருக்கும். உங்கள்கிட்ட 94 பாயிண்ட் இருந்தாக்கா 107 மாறி இருக்கும். இங்கே பாருங்கள் 107 பாயிண்ட்டு 3 டாஸ்க் வந்து முடிச்சாச்சு. கீழே இருக்கிற கூல் கேட்டு க்ளோ மிஷினும் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து வாலெட் இந்த ஏர்ன் ஸ்டாருக்கு வந்துடுங்க. அந்த 4வது ஆப்ஷனு அதில் வந்து வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கிளிக் கொடுத்த உடனே நீங்கள் வந்து சப்ளை பண்ணதை வந்து உடனே எடுத்துக்கலாம். நீங்கள் சப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 10.12 சென்ட், ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் வருது 10.8 சென்ட் தான். ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 5 சென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து நீங்கள் கொடுக்கும்போது வந்து யூஎஸ்டிசியாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விட்ரா பண்ணும்போது 2 விதமான அசட்டாக வெளியே வரும். ஓகேங்களா. ஒன்று வந்து ஸ்டாட்டில் யூஎஸ்டியாக வரும், இன்னொன்று வந்து யூஎஸ்டி எஸ்சியாக வரும். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது வந்து வித்ட்ரா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஓகேங்களா. அது ஸ்வாப் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மார்ட் வாலெட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் $8.8 ப்ளஸ் $1.1 இருக்குது. அதை வந்து ஸ்வாப் பண்ணுங்கள். ஸ்வாப்பை கிளிக் கொடுத்தோன்னே மேக்ஸ் வந்து கொடுங்க. மேக்ஸ் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ரிவ்யூ ஸ்வாப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து யூஎஸ்டிஎஸ்சியை வந்து USDCE.E மாத்திரம். இது வந்து ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த யூஎஸ்டியை வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இடிஹெச்சாக மாற்ற போகிறோம். அடுத்தது இடிஹெச்சாக மாற்றிட்டு அந்த இடிஹெச் வந்து ஸ்மார்ட் வாலெட்டில் இருக்கிற இடிஹெச்சை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஓன் மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான் டாஸ்க். இது வந்து பார்த்திங்கனாக்கா மேலே வந்து மாற்றுறேன். அந்த பாருங்க USDC லெவலில் இருக்குது 10.12 சென்ட் இருக்குங்களா. இது வந்து கீழே வந்து ரிவ்யூ ஸ்வாப் கொடுக்குறேன்னா திருப்பி வந்து ஒரு ஃபியூ செகண்டில் வந்து இடிஹெச்சாக மாறிடும். இந்த இடிஹெச் மாறின அடுத்த செகண்ட் என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து ஒரு 30 சென்ட்டு. ஓகேங்களா. ஒரு 0001 இடிஹெச் 0001 இடிஹெச்சை வந்து விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா இடிஹெச்சும் என்னுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். அது எங்கே மூவ் பண்ணலாம்னாக்கா கீழே பாட்டமில் வந்து வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வாலெட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. டன்னு. இது வந்து ஹோம் பேஜில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஹோம் பேஜில் வந்து செக் பண்ணுறேன். பார்த்திங்கனாக்கா இதில் வந்து கெட் 1 ஸ்டார் பாயிண்ட் எவ்ரி 10 days GM. ஓகேங்களா. GM வந்து போடுறேன். ஓகேங்களா. GM போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து ஒரு ஸ்டார் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கனாக்கா நான் GM வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் போட்டிருக்கேன். இன்னும் 3 நாள் போட்டினாக்கா இன்னொரு ஸ்டார் பாயிண்ட் வந்து கிடைக்கும். கீழே பாட்டமில் இருக்கிற அந்த வாலெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே மேலே வந்து ஸ்மார்ட் வாலெட் இருக்குது, ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு ஸ்மார்ட் வாலெட்டு. அதில் சென்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. இதில் கீழே உங்கள் அட்ரஸ் காட்டும். ஓகேங்களா. யுவர் அட்ரஸ். அதில் வந்து இடிஹெச்சை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு வந்து அமௌண்ட் வந்து டைப் பண்ணுங்கள் 0.0058. இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ கொடுத்தோடனே கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு அக்ரி பண்ணோம். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டைம்ஸ் இன்ட்ராக்டிவ் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இடிஹெச் வந்து ஸ்மார்ட் வாலெட்லேருந்து உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா. இது மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும் டாஸ்க்கு. இப்போதைக்கு 3 டாஸ்க் வந்து நீங்கள் வந்து கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவே பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு வந்து இதில் எதனா டாஸ்க் வந்தாக்கா இதுக்கு உண்டான லிங்க்கு வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்கமிங்கில் வந்து வீடியோவை வந்து கண்டிப்பாக போடுவேன். இப்போதைக்கு இருக்கிற டாஸ்க் அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாலெட்டில் வந்து டச் பண்ணி பார்க்குற பாருங்க ஒரே ஒரு 33 சென்ட் மட்டும் தான் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் கொண்டு போயாச்சு என்னுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டுக்கு. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரிலேயில் வந்து சோனி விட்டாச்சு ஃப்ரமில் வச்சுட்டு டூவில் வந்து ஓபி டச்சை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பண்ணிவிட்டு நீங்களோட ஃபைனான்ஸுக்கு கொண்டு போகலாம். இல்லை எங்கன்னா கொண்டு போய்க்கலாம். இல்லை இங்கே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா. அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா. ஆனால் டாஸ்க் வர முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து ஆக்டிவாக இருங்க. டெய்லி செக்இன் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது டாஸ்க்கு கொடுத்தானாக்கா 0 காஸ்ட் இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் முடிக்கிறது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வந்து Q3 வந்து காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சோனியம் டீமு. ஓகேங்களா. சோனியம் டீமு ப்ளஸ் இந்த ஸ்டாட்டல் ஆப்பு. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது என்னுடைய அட்வைஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இதில் வந்து ஏர்ட்ராப் கட்டாயம் வருமானது கூட டவுட்டு தான். இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின்படி நீங்கள் பண்ணுறது பண்ணாது உங்கள் விருப்பம். ஓகேங்களா. இப்படி தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் கைடன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியாது தவிர நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்னால் வந்து கட்டாயமாக சொல்ல முடியாது. கட்டாயமாக ஏர்ட்ராப் கிடைக்குமானுக்கும் எனக்கு தெரியாது. ஓகேங்களா. நான் இதில் வந்து இருக்கிற எல்லா டாஸ்க்கும் வந்து நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். ரெகுலராக வந்து இதில் வந்து ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக இந்த இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா Q3 வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 3 மாதத்தில் கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு ஏர்ட்ராப் வந்து டீசெண்டான அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாட்டல் ஆப்பில் வந்து அதிகப்படியான யூசர் வந்து கிடையாது. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி ஏர்ட்ராப்லாம் பண்ணும்போது நிறைய யூசர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூசர் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் தெளிவாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இதில் வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேனாக்கா மோர் தென் வந்து 4,000 பாருங்கள் 400 பாயிண்ட் வந்து நான்
வந்து இதில் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 107 பாயிண்ட் இந்த அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி வந்து என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 பாயிண்ட் வந்து அப்போது இது இருக்குது. ஓகேங்களா, எப்படியெல்லாம் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேனே தவிர இதுலேருந்து வெளியே வர மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அவன் ஏர்ட்ராப் தரான் தரல, என்னோட இன்ட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஏர்ட்ராப் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளே அறியாமலே நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணத்தை வந்து கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தாக்கா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தாக்கா கண்டிப்பாக வீடியோவாக மேக் பண்ணி நான் வந்து போஸ்ட் போடுவேன். இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, புரியாதவங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன தெரிஞ்சவங்க டேரெக்டாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்இடிஸ்க்கு மூலயமா உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணி தரத்துக்கு நான் ரெடி. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.